நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு 300 சிறப்பு வழி தரிசனம் மார்ச் மாதத்துக்கான புக்கிங் ஓப்பன் ஆச்சுங்க. ஓரளவு இது ஃப்ரீயாக தான் இருந்தது, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் புக்கிங் ஆகலை. நான் ஓப்பன் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு நிமிஷம் லேட்டாக தான் நான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு வந்து புக்கிங் எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமாக வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுனால அதை ஓப்பன் பண்ணேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட பண்ணேன். 11:01 தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் வந்து எனக்கு 6 நிமிஷம் காமிச்சிது. 11:07 கிட்டத்தட்ட தான் ஆச்சு. அப்புறம் 11:08 தாங்க எனக்கு ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா நாட்களுமே அவைலபிள் இருந்ததுங்க. மாதத்தில் 31 நாள் அவைலபிள் இருந்தது. அது மாதிரி எல்லா ஸ்லாட்டும் அவைலபிள் இருந்தது. 2, 4, 5, 6, 8, 9, 10ன்னு எல்லா ஸ்லாட்டும் அவைலபிள் இருந்தது. 2 மணி ஸ்லாட்டில் மட்டும் ஒரு 250 டிக்கெட் 300 டிக்கெட் இருந்தது. 8 மணி 9 மணி 10 மணிலாம் பார்த்தீங்கன்னா 2000 டிக்கெட் கிட்டத்தட்ட அவைலபிள் இருந்ததுங்க. இது வந்து 11:37 வரைக்கும் இந்த டிக்கெட்லாம் அவைலபிள் இருந்தது எல்லாத்துலேயுமே. ஓரளவு மேக்ஸிமம் இன்றைக்கி ஃப்ரீயாக தாங்க இருந்தது. ரொம்ப டைட்டாலாம் இல்லை, பயங்கர ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஆனாலும் நிறைய பேர் வந்து எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அது வழக்கம் போல் அதுமாதிரி ப்ராப்ளங்கள் நடந்துகிட்டு தாங்க இருக்குது. நம்ம ஷார்ப்பாக நம்ம 11 மணிக்கு லாகின் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டே டிக்கெட் எடுத்துருந்துங்க. செகண்ட் அட்டம்ப்ட்லாம் போனோம்னா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக போயிடும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எடுத்துருந்தோம்னா ஓரளவு ஈஸியாக இருந்திருக்கும். இந்த மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு டிக்கெட் எடுத்தவங்க மட்டும் தான் அதில் அக்காமடேஷன் எடுக்க முடியும். டிக்கெட் எடுத்தவங்க தயாராக இருங்க. 2:55க்கு லாகின் பண்ணி ரெடியாக இருங்க. திருமலையில் எடுத்துடலாம். கண்டிப்பாக எடுக்க முடியலைங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்தது திருப்பதியில் எடுக்கலாம். திருப்பதியில் எடுக்க ரொம்ப அவசரம் கிடையாதுங்க, கண்டிப்பாக ரூம் கிடைக்கும். தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் திருப்பதியில் அப்படின்னு ஏகப்பட்ட ரூம் மாற்றிட்டதுனால திருப்பதியில் ரூம் ஈஸியாகவே கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு திருமலையில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். 100 ரூபா, 1000, 1512 3 கேட்டகரி கிடைக்கும். அந்த 3 கேட்டகரிலையும் நிதானமாக டிக்கெட் எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்குங்க. உங்களுக்கு பேர்லாம் நீங்கள் பதிவு பண்ணுற வேலை கிடையாது. ஏற்கனவே புக்கிங் ஹிஸ்ட்ரி தொட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள 2 பேர் எடுத்து காட்டும். அது 2யும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து நேராக கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நேராக டேட் ஓப்பன் ஆகும். எந்த டேட்டு செலக்ட் பண்ணிங்க, உங்கள் தரிசன டிக்கெட்டு அந்த டேட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு முதல் நாள் 2 சேர்ந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்றைக்கு போகிறீங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டு எந்த ஸ்லாட் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். எந்த ஸ்லாட்டுக்கு நீங்கள் எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். 6 மணி நேரமாக பிரித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் திருப்பதி எத்தனை மணி வந்து சேருவீங்க, அதுக்கப்புறம் திருமலைக்கு அதுலேருந்து 2 மணி நேரம் கணக்கு பண்ணிங்க, அதுக்கப்புறம் திருமலை வந்து சேரலாம். அந்த மாதிரி டைம் ஸ்லாட் ரெடி பண்ணிவிட்டு ரூம் கேட்கும். 100, 1000, 1512 3லேயும் எவ்வளோ ரூம் அவைலபிள் இருக்குன்னு காட்டும். அது எது வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு அக்காமடேஷன் எடுத்துங்க. கன்ஃபார்மாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி கட்டமாக கிடைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பதியில் அப்புறமா எடுத்துங்க. திருப்பதி நெக்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த அது கிடைக்காது, இன்னொரு டிக்கெட்டில் கிடைக்காதவங்களுக்கு இந்த விர்ச்சுவல் சேவாவில் இன்னமும் அவைலபிள் வந்துட்டுருங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் பிப்ரவரி மாதம் கூட அவைலபிள் இருக்குது. இப்போயே அந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு நிறைய அவைலபிலிட்டி இப்போ கூட இருக்கும். நீங்கள் மார்ச் மாதமே பாருங்களேன், 5ஆம் தேதி 6ஆம் தேதியோ இல்லை 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. மார்ச் 5ஆம் தேதி 6ஆம் தேதியெலாம் அந்த சேவையிலே பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் புக் ஆகிட்டு கல்யாண உற்சவம் மட்டும் இருக்குது. அதே நீங்கள் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், எல்லா சேவைகளுமே அவைலபிள் இருக்குது. ஒரு 15, 16 நீங்கள் ஓகே போட்டுட்டிங்கன்னா ஆர்ஜி பிரம்மோத்சவமோ இல்லை ஊஞ்சல் சேவை, சகசர தீபாலங்கர சேவை, இந்த சேவையில் கிளிக் பண்ணலாம். இது வந்து சிங்கிள் டிக்கெட் தான். மேக்ஸிமம் 2 பேர் தான் எடுக்க முடியும், சிங்கிளாகவும் எடுக்க முடியும். ஆனால் கல்யாண உற்சவம் மினிமம் 2 பேர் தான். நீங்கள் ஒரு ஆள் தான் எடுக்குங்கிற பட்சத்தில் இந்த ஊஞ்சல் சேவையோ இல்லை ஆர்ஜி பிரம்மோத்சவமோ ஏதாவது ஒரு சேவையை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் 25ஆம் தேதிக்கு அப்புறம் 30ஆம் தேதி வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. அதில் நிறைய டேட் அவைலபிள் இருக்குது. அது 5-6 நாளுக்கு மேலே அவைலபிள் இருக்குது. எல்லா ஸ்லாட்டுமே பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே தான் இருக்குது. அதாவது 8, 9, 10 இந்த ஸ்லாட்டில் நிறைய டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. மார்ச் மாதம் சாமி தரிசனம் பார்க்கணும், 300 டிக்கெட் எடுத்துட்டோம், பாதி பேருக்கு எடுத்துட்டோம், மீதி பேர் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஸ்லாட்டை யூஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பார்க்க முடியும். எப்படி இதை புக் பண்ணுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள். ஆப் ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஆர்ஜி சேவா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், பியூர்லி ஆன்லைன் சேவா அப்படின்னு க்ளீனாக அதில் போட்டிருப்பாங்க. அப்பீல் டு த டிவோட்டீஸ்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அவங்க. திஸ் இஸ் பியூர்லி அண்ட் ஆன்லைன் சேவா அண்ட் பில்கிரிம்ஸ் ஆர் நாட் அலோடு டு அட்டெண்ட் ஃபிசிக்கலி அட் த டெம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்து அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுக்க வேண்டியதாங்க. இதுதான் இதோட முக்கியமான விசேஷமாக இதுதான். நம்ம வந்து சேவையில் கலந்துக்கவே முடியாது. அப்புறம் மேலே பாருங்கள், ஸ்ரீவாரி டெம்பிள் செலக்ட் சேவான ஆல்னு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், மார்ச்சில் நான் இப்போ நேற்று எடுத்தது இது எவ்வளோ எல்லாமே அவைலபிள் இருக்குது பாருங்கள். அது 4, 5, 6, 31 தேதி அவைலபிள் இருக்குது. பிப்ரவரிலையும் இருக்குது, ஜனவரிலையும் இருக்குது பாருங்கள். சேவாவில் கலந்துக்கிறதுக்கு நம்ம எப்போ வேணாலும் எடுக்கலாங்க. ஜனவரி கூட இப்போ அவைலபிலிட்டி இருக்குது. ஏதோ ஒரு டேட்டு கிளிக் பண்ணலாங்க. இப்போ ஜனவரி, பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா கல்யாண உற்சவத்தை தவிர வேறு எதுவுமே அவைலபிலிட்டி இருக்காது. இப்போ போட 23 பார்க்குறேன் பாருங்கள், கல்யாண உற்சவம் மட்டும் 186 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இது ஜனவரி மாதத்துக்கே இருக்குது. பிப்ரவரியில் பாருங்கள், பிப்ரவரி 7 செலக்ட் பண்ணுறேன். அதுலேயும் பாருங்கள் கல்யாண உற்சவம் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது பாருங்கள். சேவையில் ஆன்லைனில் தான் கலந்துக்க போகிறோம், அதனால் கல்யாண உற்சவம் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. மீதியெல்லாம் தரிசனம் பார்த்துடுறாங்க. இப்போ மார்ச் மாதம் பாருங்கள், 4ஆம் தேதியிலேருந்து இருக்குது. 4ஆம் தேதி கிளிக் பண்ணுறேன். அதுலேயும் பாருங்கள் கல்யாண உற்சவம் மட்டும் தாங்க அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கல்யாண உற்சவமும் ஊஞ்சல் சேவை இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஊஞ்சல் சேவை 1 மணிக்கு இந்த ஊஞ்சல் சேவை இது ஒரு ஆளுக்கு எடுக்கலாம். கல்யாண உற்சவம் பாருங்கள் 2 பேர் தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இது.
இந்த மாதிரி நிறைய சேவைகளுக்கு நம்ம தனித்தனியாக இதுலேருந்து எடுக்க முடியும். இதில் பாருங்கள், இப்போ நான் ஊஞ்சல் சேவை கிளிக் பண்ணுறேன். அது கீழே பாருங்கள், ப்ரெஸ் கிளிக் ஹியர் டு செக் அவைலபிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணோம்னா மேலே பாருங்கள் தர்ஷன் அவைலபிலிட்டி அப்படின்னு காட்டுது பாருங்கள். அதில் பாருங்கள் மார்ச் மாதத்துக்கு எவ்வளோ டிக்கெட் என்னென்ன டேட்லாம் அவைலபிள்னு காட்டுது பாருங்கள். 18, 19, 20, 18ஆம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி ஸ்லாட்டில் அவைலபிலிட்டி இருக்குது 18ஆம் தேதி. அப்புறம் 19ஆம் பாருங்கள், இரவு 8, 9, 10 3 ஸ்லாட்லேயும் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி 24, 25லாம் பாருங்கள். 26ஆம் கிளிக் பண்ணுறேன். 26ஆம் சாயங்காலம் 5 மணிலேருந்து இருக்குது பாருங்கள். 5 மணி, 6, 8, 9, 10 இது மாதிரி நிறைய இருக்குது. எல்லா டேட்லேயும் பாருங்கள். பச்சையில் இருக்கிறது எல்லாமே நிறைய டிக்கெட் இருக்குன்னு அர்த்தங்க அது. அந்த மாதிரி இந்த சேவைகளை இந்த மாதிரி தாங்க புக் பண்ண முடியும். இது இருக்குன்னு தெரிஞ்சுட்டோன்னு வச்சுங்க, தர்ஷன் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்க்கணும். இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ என்ன செய்யணும், தர்ஷன் அவைலபிலிட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா, கீழே போய்ட்டு எவ்வளோ லட்டு வேணும்னு கொடுக்கலாங்க. லட்டு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். நம்ம 20 லட்டோ 10 லட்டோ எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். அதில் அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ கொடுக்க வேண்டியதான். கண்டினியூ கொடுத்த உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம என்ன டேட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன சேவை செலக்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை மணிக்கு இதுன்னு கரெக்டாக வருங்க. அது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு காட்டிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கோத்திரம், அப்புறம் மெயில், இமெயில் அட்ரஸ்ஸு, கண்ட்ரி, ஸ்டேட் எல்லாம் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக கண்டினியூ கொடுக்க வேண்டியதாங்க. அடுத்து நேராக பாருங்கள், ஜிபே ஓப்பன் ஆகிடும். எவ்வளோ அமௌண்ட் விர்ச்சுவல் சேவா 1000 டிக்கெட்டு, 500 டிக்கெட்டுக்கு ஒரு ஆளுக்கு, 500 லட்டுக்கு, மொத்தம் 1000. இந்த ஜிபே வந்துருச்சுங்க. ஜிபே கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடும். இப்படி தாங்க இதை புக் பண்ண முடியும். இதை புக் பண்ணி முடித்த உடனே அடுத்து என்ன ஆகுனா, நீங்கள் தர்ஷனுக்கு புக் பண்ண உடனே, ஏன்னா நீங்கள் சேவைக்கு புக் பண்ணிட்டீங்க. இப்போ மார்ச் மாதம் நம்ம என்னென்ன டேட்டுன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. அதனால் அந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம தர்ஷன டிக்கெட் எடுக்கணும்னா உடனே என்ன செய்யணும், பேக் போய்ட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுங்க. புக்கிங் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் தான் ஃபஸ்ட்டு காட்டும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கைடில் ஸ்க்ரோல் மார்க் பாருங்கள், அதை ஸ்க்ரோல் பண்ணணும்னு வச்சிங்களேன், வரிசையாக எல்லா சேவைகளும் ஓப்பன் ஆகும். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, சர்வ தர்ஷன், அகாமடேஷன், அங்கே பிரதேசம் வரிசை எடுத்தீங்களா. நம்ம எதில் பண்ணியிருக்கோம்னா விர்ச்சுவல் சேவாவில் பண்ணியிருக்கோம். அது விர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் அந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். நான் இப்போ பண்ணல, ஏப்ரல் 24 முதல்ல பண்ணது. இப்போ அது காட்டுது பாருங்கள். இந்த மெத்தடில் இந்த மாதிரி காட்டும். இந்த புக் அகாமடேஷன் பிளராக இருக்குது பார்த்தீங்களா, அதில் தர்ஷன் ஆப்ஷன் இருக்கும் முதல்ல. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் ஓப்பன் ஆகிடுச்சிங்கும் போது அந்த புக் தர்ஷன் தான் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்ச் மாதம் புக்கிங் ஏற்கனவே காமிச்சோம் பார்த்தீங்களா, மார்ச் மாதத்தில் என்னென்ன டேட் அவைலபிள் இருக்குது, என்னென்ன ஸ்லாட்டுன்னு இருக்கும். நீங்கள் முதல்ல டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்லாட்டு காட்டும். அதில் எந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணீங்களோ அதை ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இமீடியட்டாக புக்குன்னு மெசேஜ் வந்துருங்க. அவ்வளோதாங்க, உடனடியாக புக் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக பண்ண வேண்டியதாங்க. பட் 2 ப்ராசஸ் பண்ணணும். ஒன்று முதல்ல சேவைக்கு பணம் கட்டணும். அப்புறம் இந்த சேவை புக்கிங் ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு தரிசனத்துக்கு டிக்கெட் எடுக்கணும். அப்புறம் அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு அந்த சேவைக்கு புக்கிங் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்களா டிக்கெட், அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு புக் தர்ஷன் ஆப்ஷனை தொட்டு டிக்கெட் எடுக்கணும். தரிசனத்துக்கு எடுக்கணுங்க. தரிசனத்துக்கு நீங்கள் தனியாக பணம் கட்ட வேண்டியதில்லை. ஏற்கனவே நீங்கள் சேவைக்கு பணம் கட்டிடுறீங்க. அதனால் தரிசனத்துக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே இது புக் ஆகிடும். வாய்ப்பு இருக்காங்க, யூஸ் பண்ணிங்க. இப்போ கூட அவைலபிள் இருக்குது. மார்ச் மாதத்துக்கு புக்கிங்க்கு ஒரு 5 நாளுக்கு, அதாவது 25ஆம் தேதிக்கு மேலே அவைலபிலிட்டி இருக்குங்க. இப்போ நான் காட்டுறது நான் நேற்று நைட் எடுத்தது. இவ்வளோ அவைலபிலிட்டி நேற்று இருந்துச்சு. பட் இன்றைக்கி இப்போ 2 மணிக்கு இவ்வளோ இல்லை. 25ஆம் தேதிக்கு மேலே 6 நாளைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது. வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. 300 டிக்கெட் எடுத்தவங்க 2-3 பேருக்கு விட்டு போச்சு அப்படின்னா இந்த ஸ்லாட்டை செக் பண்ணிக்கிட்டு இது மூலமாக நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு சேர்ந்தே போகலாம். இதில் என்ன விசேஷம்னா, இது 300 டிக்கெட் வழி தான் தரிசனம் பார்க்கறதுக்கு விடுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஆடியோ சேவாவாக இருந்தாலும் இது 300 டிக்கெட் வழி தான் சாமி பார்க்க விடுவாங்க. நேரடியாக நீங்கள் 500 டிக்கெட் வழியாக விட மாட்டாங்க. சுபதம் என்ட்ரி வழி அதுக்கு போக முடியாதுங்க. விர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன் 300 டிக்கெட் வாசலே போர்டு போட்டிருப்பாங்க. அவங்களும் சேர்த்து தான் இதில் விடுவாங்க. அவங்களுக்கு ஆகிற டைம் இதுக்கும் ஆகும். ஏன்னா நம்ம சேவையில் டேரெக்டாக கலந்துக்கிறது இல்லை, ஆன்லைனில் தான் கலந்துக்கிறோம். அதனால் 300 டிக்கெட் வழி தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த கல்யாண உற்சவமோ மற்ற சேவைகளோ இதுக்கான என்ன நமக்கு அதுக்கு பிரசாதம் உண்டோ அதெல்லாம் கிடைக்கும். இப்போ கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் பீஸு, அங்க வஸ்திரம் இதெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம தாராளமாக கிடைக்கும் அதில். பட் இந்த சேவைக்குள்ள பிரசாதங்கள் நம்ம கிடைக்குமே தவிர தரிசனம் 300 டிக்கெட் வழியாக பார்க்கலாம். டிக்கெட் இல்லை, நான் அவசரமாக பார்க்கணும், மார்ச் மாதம் எல்லாரோட சேர்ந்து நானும் பார்க்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த டிக்கெட் யூஸ் பண்ணிங்க. இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க. இப்போ கூட இல்லை. இந்த சேவை எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிறந்த நாள், இல்லைன்னா ஒரு கல்யாண நாள், இல்லை பிஸ்னஸில் ஒரு முக்கியமான நாள், ஏதாவது ஒரு நாள் முக்கியமான நாள் இருக்குன்னா அன்னைக்கு இந்த சாமிக்கு இந்த பணம் கட்டலாம். சேவைக்கு நீங்கள் பணம் கட்டிடுவீங்க, 500 பணம் கட்டி வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் தரிசனத்துக்கு போகலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் போகலாம். இல்லை இன்னொன்று என்ன செய்யலாம்னா, நீங்கள் உங்கள் கல்யாண நாளுக்கு இல்லை பிறந்த நாளுக்கு நீங்கள் திருப்பதி போகணும், சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி ஏதாவது முக்கியமான விடுமுறை நாட்களோ இல்லை சனி ஞாயிறு இருந்துச்சுன்னா டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ இந்த மாதிரி இன்றைக்கி கூட நீங்கள் பணம் கட்டி வச்சுக்கலாம். 6 மாதம் கழிச்சு உங்கள் பிறந்த நாள் வந்துச்சுங்க, இப்போ உடனே நீங்கள் பணம் கட்டி வச்சிடலாம். அந்த சேவையில் ஆளுக்கு 2-3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேருக்கும் தனித்தனியாக பணம் கட்டி வச்சிடலாம். நீங்கள் என்றைக்கு இந்த பிறந்த நாள் வருதோ, இப்போ அடுத்த வருஷம் இந்த வருஷம் அக்டோபரில் வருதுன்னு வச்சிங்க, அக்டோபரில் தீபாவளி அன்றைக்கி வருதுன்னா டிக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா நீங்கள் இப்போயே புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது 300 டிக்கெட்டுக்கு முதல் நாளே இது ஓப்பன் ஆகிடும். வழக்கமாக 21ஆம் தேதி இல்லை 22ஆம் தேதி ஓப்பன் ஆகிடும். அன்றைக்கி நீங்கள் டிக்கெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். 300 டிக்கெட் 24ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி இது ஓப்பன் ஆகிறதுனால ஒரு பரபரப்பு இல்லாமல் ஈஸியாக உங்களால் டிக்கெட் எடுக்க முடியும்.
அதனால் இது வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணீங்க. ஆர்ஜிஎஸ் சேவாவாக இருக்கிறதுனால இது வந்து 2 பேர் தான் டிக்கெட் எடுக்க முடியும். மேக்ஸிமம் அப்படி தான் எடுக்க முடியும். நீங்கள் 3 பேர் 4 பேர் இருந்தீங்கன்னா 2 இதில் புக் பண்ணிங்க. இப்போ கல்யாண உற்சவத்தில் 2 பேர், இல்லை ஊஞ்சல் சேவையில் ஒரு ஆள், மொத்தம் 3 பேர், அந்த மாதிரி பிரித்து தனித்தனியாக பண்ணிக்கலாம். 2 பேர் தான் டிக்கெட் எடுக்க முடியும். அது மாதிரி யூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. 500 ரூபா பணம் கட்டிட்டு ஆர்ஜிஎஸ் சேவாவில் உள்ள இந்த சேவைகளை நம்ம ஆன்லைனில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் 300 ரூபா தரிசன டிக்கெட் மூலமாக சுவாமி தரிசனம் பார்க்க முடியுங்க. வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு சேவா டீட்டெயில் திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.